என்எல்ஏஜி டி மோகன் அவர்கள் சென்னையில் ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு சர்ச்சு வழிபாட்டு தலத்தை கட்டியிருக்கிறாரு. அதுக்கு மோகன்சி லாசஸ் அவர்கள் அழைக்கப்பட்டு பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாடுகள் மத்தியில் நெருக்கங்கள் மத்தியில எங்களுக்கு இதை உருவாக்கி கொடுத்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்றாரு. அந்த வீடியோவை பாப்பா வாங்க. அருமையான பாஸ்டர் மோகன் அவர்களுக்குள்ள ஒரு தரிசனத்தை கொடுத்து, தேசத்தின் எழுப்புதலை குறித்த தரிசனத்தை கொடுத்து, அவர்கள் மூலமாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற சித்தம் கொண்டு இந்த முழு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி, பாடுகளிலும் நெருக்கங்களிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளிலும் தேவன் அவளை உருவாக்கி இந்த முழு தேசத்திற்கும் எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க கர்த்தர் கட்டி முடித்து கொடுத்தார். அதற்காக முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா நாவும் ஆண்டவரை துதிக்கட்டும், எல்லா உதடுகளும் ஆண்டவரை துதிக்கட்டும். பரலோகத்தின் தேவனை இதை செய்து முடித்திருக்கிறார். பரலோகத்தின் தேவனை இதை கட்டி முடித்து தந்திருக்கிறார். ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு சர்ச்சை என்எல்ஏஜி டி மோகன் அவர்கள் சென்னையில கட்டியிருக்கிறாரு. அதுல குறைஞ்சபட்சம் 25,000 பேர் உட்காரலாம் ஒரே நேரத்தில். இப்படி பல வசதிகளோட, பல லக்ஸரி வசதிகளோட அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்குது. பல அறைகள், தங்குவதற்கு போக்குவரத்து வசதி, எங்க தூரத்திலிருந்து வந்தாலும் அவங்க தங்கி அங்கே ஊழியம் பண்ணவும் ஆராதிக்கவும் பல வசதிகள் செய்யப்பட்டிருக்குது. இன்னும் அதிகமான ஒரு லக்ஸரி விஷயமாக தான் அந்த இடம் விளங்குது. இங்கே மனிதனுக்கு, ஒரு தனி மனிதனுக்கு இங்கே வாழ வீடு இல்லை. இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு சர்ச்சையை கட்டினார் அவர் வாழ்ந்த காலத்தில். இங்கே பழைய ஏற்பாட்டோட முடிஞ்சு போச்சு இந்த கட்டிட வழிபாடுகள். கட்டிடங்களை கட்டுற ஒரு விஷயம் பழைய ஏற்பாடு முடிஞ்சு போச்சு. புதிய ஏற்பாடில் எந்த வித இயேசு கிறிஸ்து வந்த பிறகு எந்த சர்ச்சையும் கட்டல. அவர் அந்த இயேசு கிறிஸ்து கூட இருந்தாங்களே அவங்களாம் அந்த நேரத்தில் எந்த விதமான கட்டிட சபையில் கட்டல. எருசலேம் தேவாலயம் இருந்தது, அதுக்கு போயிட்டு வந்தார், அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து ஒரு தனியாக ஒரு சபையை நான் நிறுவிட்டு போகிறேன், நான் போகிறதுக்குள்ள அப்படின்னு அவர் முயற்சி பண்ணலை. அவருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு கட்டிட சபைகளை இந்த பைபிளில் நம்ம முக்கியத்துவப்படுத்தி அதுக்காக நாம் வரல. நாம் வந்ததெல்லாம் ஒரு மனிதன், தனி மனிதன், ஒரு குடும்பம், ஒரு சமூகம், இப்படி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த உலகத்தில். அதற்காக தான் நாம் வந்திருக்கிறோம். அதனால் நம்ம ஒரு கட்டிட சபையை கட்டிட்டு போகக்கூடாது, அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிடும் அப்படின்றதுல ஒரு தெளிவாக இருந்தார் இயேசு கிறிஸ்து. இங்கே அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஏன் இயேசு கிறிஸ்து ஒரு சபையை அவருடைய காலத்தில் கட்டலை அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. பைபிள் கட்டிட சபையை முக்கியத்துவப்படுத்துது, நாம் சர்ச்சுக்கு போனோம், ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு தவறான புரிதலை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வருமானமும் களவாடப்படுது. இங்கே பல லட்சங்கள் கோடிகளை மக்கள் கொட்டி கொடுக்குறாங்க கர்த்தர் கடவுளுக்காக. இந்த டி மோகன் போன்றவர்களும் மோகன் சி லாசஸ் போன்றவர்களும் காட்டுகிற பயங்காட்டி வேலை, பூச்சாண்டி வேலைகளை பார்க்கறது காட்டி இவங்க மக்களை பயமுறுத்துறாங்க. இவங்க இப்போ செய்யறதுல இது பூச்சாண்டி வேலை. இந்த பூச்சாண்டிகளை பார்த்து யார் பயப்படுறது? இந்த மன வளர்ச்சி இல்லாத, மூல வளர்ச்சி இல்லாத இந்த கிறிஸ்தவர்கள் தான். இங்கே நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போகிறவங்க கொஞ்சம் சிந்திக்கணும். நாம் இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு போகிறோமே, நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே. ஆயிரமா நம்ம காலகாலமாக தாத்தா அப்பா எல்லாத்தையும் நம்ம காணிக்க கொடுத்துக்கிறோம், இன்னைக்கு நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே அப்படின்னு சிந்திக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு தாராளமாக பணத்தை செலவு பண்ண முடியலையே. இவங்க எதுவுமே சிந்திக்காத அந்த முன்னோர்கள் செய்ததையே செஞ்சுட்டு இருந்தா ஒரு புதிய சிந்தனை இவங்களுக்குள்ள உருவாகிறது கிடையாது. கட்டிட சபையில் தான் நம்ம முக்கியம், அது அங்கே போலன்னா நமக்கு கஷ்டம் வந்துடும், ஒரு நெருக்கம் வந்துடும், பாடுகளில் சிக்கிடுவோம் அப்படின்னு ஒரு பயத்திலேயே இருக்கிறார்கள் இந்த கிறிஸ்தவர்கள். நண்பர்களே, இந்த பயத்தை நீக்க வேண்டும் என்கிறது பைபிள். இந்த பயம் என்னாவே பைபிளுக்கு ஆகாது. மனிதனை தைரியப்படுத்தத்தான் இவ்வளோ பெரிய பைபிள் எழுதி வச்சுக்குது. ஆனால் அந்த பைபிளை காட்டி பயமுறுத்துகிறார்கள் இன்றைய போதகர்கள், பாஸ்டர்கள். நண்பர்களே,
நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த வேண்டும், சீர்பட வேண்டும் என்பதற்காகவே எழுதப்பட்டது இந்த பைபிள். ஒரு தனி மனிதன் இங்க சந்தோஷமாக குடும்பம் நிலைத்திருக்க செழித்திருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பைபிள்ல எழுதி வச்சுக்குது. அதெல்லாம் மோகன் சி லாசஸ் அவர்கள் சொல்றது கிடையாது. ஒரு ஒரு மக்களுக்கு பயன்படாத ஒரு விஷயம், என்ன நம்முடைய எதிர்காலத்துக்கு பயன்படாத ஒரு விஷயம், நிகழ்காலத்துக்கும் பயன்படாத ஒரு விஷயம், நம்முடைய சந்தோஷத்துக்கு பயன்படாத ஒரு விஷயத்தை தான் இந்த பைபிள் இருந்து அவங்க விளக்கிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு நாளா. நாம சர்ச்சுக்கு போறவங்க, கிறிஸ்தவங்க, பைபிள் படிக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் என்பதில் சந்தேகமே இல்லை நண்பர்களே. ஒரு பகுத்தறிவோடு சிந்திக்க வேண்டும். இந்த பைபிள் வந்து ஒரு பகுத்தறிவு புத்தகம். ஏன்னா டி மோகனுக்கிட்ட அள்ளி அள்ளி கொட்டுறதுக்கும் நம்ம சம்பாதிக்கல. அவர் ஒரு வழிபாட்டு தலத்தை, இது வழிபாட்டு தலம் இல்லை, பொழுதுபோக்கு தலம். தனக்காக ஒரு பொழுதுபோக்கு இடத்தை கட்டி கொண்டிருக்கிறார், இந்த கட்டி வைத்திருக்கிறார் இந்த NLAG டி மோகன் அவர்கள். அவருக்கான ஒரு ஒரு பொழுதுபோக்கு ஸ்தலமாக இருக்கிறது அந்த இடம். இதனால இந்த கிறிஸ்தவனுடைய நேரத்தை இவங்க களவாடுறாங்க. நேரத்தை வேஸ்ட் பண்றதா இவங்களுடைய வேலையை. கிறிஸ்தவர்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்றதா இவங்களுடைய வேலையை. அவர்களுடைய வருமானத்தை பிடுங்கி அவர்களை நடுத்தருவில் நிற்க வைக்கிற வேலை தான் இவங்க செஞ்சுன்னு இருக்காங்க. இது ஒரு பொழுதுபோக்கு இடமாக கருதப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அதுதான் அப்படிதான் இந்த வழிபாட்டு தலத்தை பார்க்கிறார். இது ஒரு பொழுதுபோக்கு தலம் அப்படின்ட்டா பைபிள் கண்ணோக்கி பார்க்குறது. ஏன்னா அது பைபிள் அதை அங்கீகரிக்கல. டி மோகன் அவர்கள் செய்த பைபிள் அங்கீகரிக்கல. ஏன்னா அவர் ஒரு தனி மனிதன் ஒரு வளமான வாழ்க்கைக்கு வழி சொல்லலை. இது வரைக்கும் இத்தனை வருஷம் அவர் ஊழியம் பண்ணிக்கிறாரு. இங்க மனிதன் வியாதி இல்லாத, வறுமை இல்லாத, குடும்ப பிரச்சனை இல்லாத ஒரு விஷயத்தை இவர் வேதத்தில் சொல்றதே கிடையாது. இது ஒரு பொழுதுபோக்கு சமாச்சாரம் தான் இவங்க எல்லாம் பண்றது. ஏன்னா மக்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து அவர்களை வளர்ச்சி அடைய விடாமல் அவர்களுக்கு முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக இருக்கிறவர்கள் தான் இந்த NLAG மோகன் அவர்களும் மோகன் சி லாசஸ் அவர்களும். நண்பர்களே, நாம் விழித்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, நாம் விழித்து கொண்டு நமக்காக வாழ வேண்டும். நாம் சம்பாதிப்பதை நமக்காக சேர்த்து வைக்க வேண்டும். இந்த மாதிரி பொழுதுபோக்கு சமாச்சாரத்துக்கு நம்ம செலவு பண்ணக்கூடாது. எப்படி இந்த ஒரு வீணான காரியங்களுக்கு, இந்த கட்டிட சபை என்பது ஒரு வீணான காரியம். நம்முடைய காசுகளை விரயம் செய்கிற ஒரு இடம்தான் இந்த கட்டிட சபைகள். நமக்கு வியாதியை கொண்டு வருகிற இடம்தான் இந்த கட்டிட சபைகள். நண்பர்களே, நம்முடைய நிம்மதியை கெடுக்கிற ஒரு இடம்தான் இந்த NLAG டி மோகன் அவர்களின் இந்த வழிபாட்டு தலம். இவர்களை நம்பி இனிமே நமக்கு பிரயோஜனமே கிடையாது. இவர்கள் நம்மை வழிநடத்துவதெல்லாம் துக்கத்திலும் துன்பத்திலும் பாடுகளிலும் இக்கட்டிலும் இடுக்கண்களிலும் தான் கொண்டு போய் விடுகிறது நம்மளை. நண்பர்களே, நாம் ஒன்று சேர்ந்து நாம் இவர்களை விட்டு விலக வேண்டும் என்கிறது பைபிள். நான் சொல்லல. இவர்களை விட்டு விலகினால்தான் நம்முடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக நமக்கு கைகூடி வரும் என்பதில் சந்தேகமில்லை நண்பர்களே. எனவே இது போன்ற காரியங்களுக்கு நம்முடைய காசை கொடுத்து ஏமாந்து போகாமல் இருக்க நீங்கள் தான் அதற்கு சிந்திக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் அவங்களுக்கு இப்போ தேவையானபடி இந்த பைபிளை விளக்குவாங்க. எப்படி அவர்களுடைய தேவைகளுக்கு இந்த தேவனை பயன்படுத்திக்குவாங்க. அப்படிதான் இப்படி பயன்படுத்திக்கிறாங்க. இவங்களுடைய சுகபோகத்துக்கு இயேசுவை பேரை பயன்படுத்தின்னு இருக்காங்க. இவர்களுடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் இங்க ஒரு கஷ்டமும் இல்லாமல், ஒரு பண கஷ்டமும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த டி மோகன் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். நண்பர்களே, அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் அங்கீகரிப்பதில்லை, இதையெல்லாம் அனுமதிப்பதில்லை. இந்த கட்டிட சபையில் இந்த பிரம்மாண்டமான ஒரு பிரேயர் சென்டரையும் குளோபல் பிரேயர் சென்டர்களையும் அவர் அனுமதிப்பதே இல்லை. இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு சமாச்சாரம் என்று இயேசுக்கு அன்றே தெரியும். அதனால்தான் அந்த அக்கால போதகர்களை அவர் எச்சரித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்களுக்கு புரியவில்லை. என்ன பண்றாங்க இவங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு அவரை பகைக்க ஆரம்பித்து விட்டார். நண்பர்களே,
அதுபோல இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நாம் இந்த உலகத்திலே ஒரு செழிப்பான நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதையே அவர் எடுத்துக்காட்டி அதற்காக பாடுபட்டு சிலுவிலே அறையுண்டு அவர் நமக்கு ஒரு உதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.